உங்கள் படத்தில் கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்கள் ரொமான்ஸில் இறங்கிட்டீங்க, இது நியாயமானு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் ஃபஸ்ட்டு. அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி? பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு. ஆமாங்க, இது நான் எதுவும் பண்ணலைங்க. ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க. அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆவீங்கன்னா யாராவது கொண்டாதான் எமோஷன் ஆகும். அதுக்காக பண்ணுறதா அது. நான் டெய்லி காலையில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன். ஸ்ருதி இங்கே உங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயோ ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் லுக் குட், அவ்வளோதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் இருந்து தான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லை, நான் சோஷியல் மீடியாவில் இல்லை, நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை. அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்காதுன்னு இது இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ட்ஸிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு. சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து தானே. சரி ஓகே. ஏன்னா ஹலோ ஸ்ருதி, ஹலோ லோகேஷ் கனகராஜ். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். சாரி டு டிசப்பாயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ. ஆக்சுவலி ஏன் இவ்வளோ டிலே? ரொம்ப முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. எஸ் அப்சல்யூட்லி. பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இன் ஃபிலிம்ஸ் இருந்தது. நவ் ஐ எம் வெரி லக்கி தட் நான் இது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நவ் ஐ ஃபவுண்ட் அ வே டு பேலன்ஸ் இட். ஓகே மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஓய் இனிமேல் 3 நாள் ஷூட்டில் முடிஞ்சிடும். ரெண்டாவது கமல் சார், 3வது ஸ்ருதி அண்ட் டீம், அவ்வளோதான். இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டா வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான். மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான். உங்களுக்கு தெரியல, இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2க்கு போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும். ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன், படம், அவ்வளோதான். சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார்? சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன். நான் பயத்தில் இருந்தேன். என்ன சொன்னார்? அவங்க கிட்ட என்ன மேம் சொன்னார்? இல்லை, அப்பா ரொம்ப ஆனஸ்டாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. பட் ஹீ ரியலி லைக்ட் இட். ஹீ செட் தட் இட் ஒர்க்ஸ். கதைக்கு ஏற்ற மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ். ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது. யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீட்டெயில். லோகேஷ் ப்ரோ இங்கே சார், டைரக்டராக ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனா சொல்லுவாங்களா? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல. அதனால் அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன். சாரி.